நாம இங்கே நிக்காம எல்லா பக்கமும் போய் தேடி பார்க்கலாம். வாங்க சீக்கிரம் வாங்க. வாங்க வந்துடுறேன். அக்காவை பாத்துக்கோ. சார் என்னாச்சு? ஒரு பாப்பாவை பாத்தீங்களா சார்? பாப்பாவா? என்னம்மா ஆச்சு? இல்ல சார், இங்கதான் இங்க விளையாடிட்டு இருந்தா. எங்க போனான்னு தெரியல. என்னம்மா சொல்றீங்க? சரி போய் தேடுங்க. மாமா நம்ம போய் சரிங்க தேடலாம். சார். அக்கா, ஒரு சின்ன பொண்ணு இங்க விளையாடிட்டு இருந்தா. அவளை பாத்தீங்களா? நான் பாக்கலையே. சரிக்கா. அம்மா இங்க ஒரு சின்ன பொண்ணு காது நான் கேட்காம இப்பதான் வந்தேன், எனக்கு தெரியல. பாக்கலையா? நான் பாக்கலங்க. எங்க ஒரு குழந்தையை காணோம், பிங்க் கலர் Dress போட்டிருப்பா, பாத்தீங்களா? ஐயோ பாக்கலமா. நான் பாக்கலையேம்மா. என்னக்கா இது? தெரியல. அக்கா ஒரு குழந்தையை பாத்தீங்களா? அவளுக்கு காது பாக்கலையேப்பா. கேட்காது, வாய் பேச முடியாது. ஐயோ பாக்கலப்பா. சரி பார்த்தா என்கிட்ட சொல்லுங்க. பாத்தா சொல்றேன். சரி. கண்டிப்பா சொல்றேப்பா. அக்கா, ஒரு சின்ன பொண்ணு பிங்க் கலர் Dress போட்டிருப்பா, பாத்தீங்களா? பாக்கலமா. பாக்கலையா? ஓகே போங்க. ஐயா, ஒரு குழந்தை வாயும் பேச முடியாது, காதும் கேட்காது. சின்ன குழந்தை பாத்தீங்களா? பாக்கல. இல்ல சார், நான் பாக்கல. சரி. பாக்கல. அம்மா ஒரு குழந்தை சின்ன வயசு, காது கேட்காது, பேச்சும் கூட வராது. அவளை இங்க எங்கேயாவது பாத்தீங்களா? இல்லங்க, நான் பாக்கல. சரி ஓகே. ஐயோ. ஸ்டார் ஹோட்டலே தங்கி தங்கி இந்த மாதிரி ரூம்ல எல்லாம் தங்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. ம். ஹம். ஏய்யே. ஹம். ஹம். ஹை. என்ன கவுல் நாத்து அடிக்குது? இங்கெல்லாம் மனுஷன் தங்குவானா? யோ, பொண்ணு வீட்டுக்காரர் யாரா இருக்கீங்களா இல்லையா? ஏய், பொண்ணு வீட்டுல யாரா இருக்கீங்களா இல்லையா? வாங்க வாங்க வாங்க. என்னங்க இது? ரூம் சார். ரூம் தான். நானே பாத்ரூம் நான் சொன்னேன். ஏங்க, இங்கெல்லாம் மனுஷன் தங்குவானாங்க? பாத்ரூம்ல தண்ணி வரல, மோட்டர் போட்டு நான் வெண்ட போய் கெஞ்ச வேண்டியதா இருக்கு. இங்க பாருங்க, படுக்கலாம் பெட்டுக்கு வந்தோம்னா பெட்ஷீட் பூரா ஒரே கவுல் நாத்தம். மனுஷன் தங்குவானாயா? நீ தங்குவியா இதுல? நீ படுப்பியா? நான் எப்படி படுப்பேன்? நேரா படுக்கலாம், குப்புறா படுக்கலாம், ஏன் கிராஸா கூட படுக்கலாம். நக்கலே, மாப்பிள்ளையோட தாய் மாமன் கிட்டே நக்கலா? சார் நான் வேணா ஒண்ணு பண்ணட்டுமா? என்ன? பக்கத்து ரூம்ல போய் ஒரு சிங்கிள் பெட்ஷீட் ஒன்னு எடுத்துட்டு வரவா? சிங்கிள் பெட்ஷீட்டா? சிங்கிள் பெட்ஷீட்டு? நான் ஷார்ட்டா இருக்கேன்னு என்ன இன்சல்ட் பண்றேன். ஏன் வேணா ஒரு டவல் கூட போத்திட்டு படுத்துக்கிறேன். சார் இப்ப என்னதான் பிரச்சனை? யோ, உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா? எனக்கு தான் பிரச்சனையே. எனக்கு படுக்கிறதுக்கு ரூம் வேணும். போய் ரெடி பண்ணு போ. ஹலோ, இங்க வா. ரூம் நல்லா சில்லுன்னு இருக்கணும், ஊட்டி கொடைக்கானல் மாதிரி இருக்கணும். அப்படி ஒரு ஏசி ரூம் ரெடி பண்ணு போ. அதுக்கு நான் என்ன பண்றது? உங்களுக்கு குளிர்ச்சி வேணும்னா அதுக்கு ஊட்டி கொடைக்கானல் தான் போகணும். சீக்கிரம் வாங்க. வாங்க 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 வாங்க. என்னாச்சு? வாங்க. என்னாச்சு? சீக்கிரம் வாங்க. இந்த மாதிரி வரிசையா வாங்க வாங்க, உள்ள வாங்க. என்னாச்சுன்னு தெரியல. உன்னை யார்த்தி சொல்லாதுன்னு சொன்னேன். இப்படி ஊரே கூட்டு வந்திருக்கேன். ஐயோ, என்ன சார், அதை விடுங்க சார். ஃபர்ஸ்ட் உங்க தலையில கொட்டினவன் யாருங்கறத கண்டுபிடிச்சு அவனை என் கையால நான் ஏதாவது செய்யணும் சார். கண்டுபிடிக்கணும் தான். அதுக்கு என்ன பண்ண போறீங்க சார்? இந்த துணிய நான் உங்க மேல போத்தி உங்களை கொட்டினவங்க இந்த கூட்டத்துல தானே இருக்காங்க. இந்த கூட்டத்துல தான் இருக்காங்க. அந்த கொட்டின சவுண்ட் உங்களுக்கு நல்லா தெரியும்ல? மறக்கிற சவுண்டா அது? நல்லா தெரியுமா? நங்க நங்குன்னு இருந்துச்சு.
அந்த கொட்டோட வேகத்தை வச்சு நீங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சிடலாம் சார். நல்ல யோசனைமா. நீ எப்பயுமே நல்ல யோசனையா சொல்ற. உன் யோசனை எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. சரி சரி, நான் அந்த துணியை போட்டுறவா? அதுக்குள்ளயா நாளைக்கு நாளானைக்குன்னு போட்டுக்கலாமே. என்ன சார், நாளைக்கு நாளானிக்குன்னு பண்றதுக்கு என்ன வளகாப்பா சார் பண்ணிட்டு இருக்கோம்? இன்னைக்கே பண்ணுவோம் சார். அப்பதான் அந்த கொட்டினவ வேகத்தை வச்சு அவனை கண்டுபிடிக்க முடியும். அதுவும் சரிதான். ஒரு 4-5 கால மாட்ட ஜல்லிக்கட்டுல நீங்க அடக்கிருக்கீங்க. நம்பிட்டீங்களே? நம்பிட்டேன். அது போதும். அதனாலதான் சொல்றேன், அவனை சும்மாவே விடக்கூடாது சார். இப்பவே கண்டுபிடிக்கணும். ஆரம்பிச்சிடலாம். ஒரு நிமிஷம் ஏமா. அப்புறம் கொட்டும் போது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொட்ட சொல்றாங்க. கொஞ்சம் அங்கங்க சைடுல கொட்ட சொல்லுங்க. எனக்கு பெயின் ஹெவியா இருக்கு. அப்படியே பண்ணிடலாம். ஏமா அது மட்டும் இல்ல, அப்ப கொட்டினவன் என்ன காண்ல இருந்தான்னு தெரியலமா, சைடுல வேற 2 தேத்திட்டான். அதனால அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். லைன்ல எல்லாரும் கொட்ட சொல்லிட்டு சைடுல 2 தேத்த சொல்லுங்க. சார், உங்க மன தைரியத்தை நான் பாராட்டுறேன் சார். ஓகே, எல்லாரும் லைன்ல வாங்க. லைன்ல வாங்க. இங்க வாங்க. ஏமா பொங்கல் தொகுப்பு வாங்குற மாதிரி ரொம்ப ஆர்வமா வராதீங்க. கொஞ்சம் மெதுவா வாங்க. வாங்க. லைன்ல வாங்க. சரிங்க. சரி, மூடிடலாம். எல்லாருக்கும் சான்ஸ் இருக்கு, அவசரப்படாதீங்க. ஆமா, அவசரப்படாதீங்க. நிறுத்தி மெதுவா கொட்டுங்க. சரியா? வாங்க, ஆரம்பிங்க. அடிங்க, அடிங்கம்மா, அடிங்க. வாங்க, எல்லாரும் வந்து அடிங்க. இல்ல இல்ல, நல்லா கொட்டிட்டு 2 ஏத்திட்டு போங்க. ஐயோ சார், இல்ல சார், இவங்க இல்ல சார். இவன் தான். இவ இல்ல சார், இவளா? பொம்பளை எவ்வளவு வேகமா கொட்டுச்சு.